ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 15. ரெம்ரோலோட ஃபைட்டுக்கான ஃபைனல் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாருமே போருக்கு தயாரா இருக்கிறாங்க. அண்ட் சொன்ன மாதிரியே நாக்கர்ஸ் இப்போ இவங்களை வந்து அட்டாக் பண்ணுது. அதுங்க ரொம்ப தூரத்துல இருந்து கேனன் பால்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுது. அதுங்களுக்கு எப்படி கேனன் பால்ஸ் எல்லாம் கிடைச்சது? சரி, எதிர் தாக்குதல் பண்ணுங்கன்னு பான் சொல்லவும் நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் அவ்வளவு தூரம் ரீச் ஆகாதுன்னு மத்தவங்க சொல்றாங்க. புதுசா யாரையோ நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். மேபி யாருக்காச்சும் குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு பான் சொல்லவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாரோ உயிர் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பான் புரிஞ்சுக்கிட்டான். நாக்கர்ஸ் நிறைய வருது அப்படின்னு எக்கோ காமிக்கவும் நம்ம ஹீரோ இப்போ அந்த ஃபைட்ல கான்சென்ட்ரேட் பண்றான். நம்ம ஹீரோ தான் அந்த செவரெல்லாம் கட்டியிருக்கான் அப்படிங்கிறதுனால ஈஸியாவே அந்த செவர் எல்லாத்தையும் ஹீலிங் பண்ணிருந்தான். நம்ம வெப்பன்ஸ் அவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணதுன்னா நம்ம என்ன சும்மாவா இருக்க முடியும் அப்படின்னு சோல்ஜர்ஸ் கேட்கவும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நின்ன இடத்துல இருந்து நாக்கர்ஸ் அட்டாக் பண்றான். கேசல்குள்ள மட்டும் இல்ல, கேசலுக்கு வெளியவும் நம்ம ஹீரோனோட ரூட்ஸை பரப்பி வச்சிருக்கான். தண்ணி வெளியே நாக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணலாம் ரெடியா நிக்கிறாங்க. ஆனா அதையும் நம்ம ஹீரோவே கொண்டுதான். நமக்கு பெருசா எந்த வழியும் இல்ல போல அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு இருக்கான். நீ ஓகே தானே அப்படின்னு கொஹாக்கோ கேட்கவும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மார்ச் உயிரோட வந்துட்டு அவ்வளவு ஒரு ஆள் பார்த்துட்டு ஹே சின்ன பொண்ணு இந்த இடத்துல எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லவோ ஒரு சோல்ஜர் வந்து இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றான். இங்க இருந்தா டேஞ்சர் வா, எங்க வீட்டுக்கு போலாம், நான் உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு அவர் மார்ச்ச கூட்டிட்டு போறாரு. தண்ணியில மீன் இறந்து போய் வர்றத ஒரு பொண்ணு நோட்டீஸ் பண்றா. இறந்து போன நாக்கர்ஸ் அதுல மிதந்து வந்துட்டு இருக்கு. வான் தண்ணியை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணியில ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்கவோ சாரி நாங்க தான் கேஸ் டபுள் ப்ராப்ளத்துல பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த ஆவிங்க காமெடி பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு சோல்ஜர் கீழே விழறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை தான் அவன் குடிச்சான்னு இன்னொருத்த சொல்றான். யாரும் தண்ணியை குடிக்காதீங்க, அதுல பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்றா. உள்ள வர தண்ணியை இவங்க தடுத்துட்டு யாரும் அதை குடிக்க வேணான்னு மக்கள் கிட்ட சொல்றாங்க. நாக்கர்ஸ் அதோட உடம்புல பாய்சனை வச்சிருக்கு. தண்ணியில இருக்கிறதுங்களை நமக்கு கொண்டாலும் பாய்சன் அதுங்க பரப்பி விட்டுருது. இந்த சண்டை எவ்வளவு நாள் போகும்னு தெரியாது. தண்ணி இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிக்கவும் ஃபூஷியை அப்ப ஈஸ்ட் கேட்ல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுவோம் பான் சொல்லவும் எல்லா வேலையும் ஃபூஷிக்கிட்டே கொடுக்காதீங்க, அவனை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அவன் டயர்ட் ஆயிருவான்னு கொஹாக்கு சொல்றான். நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், 59 பேர் இறந்துட்டாங்க, நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், இப்போ 60 பேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபூஷி இந்த தண்ணியை கொஞ்சம் கூடி அப்படின்னு காய் கொடுக்குறான். இது இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது ஒரு கெமிக்கல் கலந்த தண்ணி, உன்னால அதை ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு கேட்கவும் முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இது ஒரு ஸ்பெஷல் கன், தண்ணியை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு காய் கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோவா அதுல வாட்டர் ஃபில் பண்றான். தண்ணி எல்லாம் வச்சு என்ன அட்டாக் பண்ண முடியும்? மெசர் அதை லைட்டா அழுத்தவுமே மேல இருக்கிற சீலிங்கே உடையுது. அவ்வளவு ஃபோர்ஸா இருக்கு. ஃபூஷி இது உனக்கான ஒரு ஸ்பெஷல் ஆர்மர், இதை யூஸ் பண்ற டைம் வராதுன்னு நினைச்சா தேவைன்னா எடுத்துக்கோ அப்படின்னு காய் சொல்றான். ஈஸ்ட் சைடு இருக்கிற நாக்கர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவா அப்படின்னா நீ கேட்டுட்டியான்னு பான் கேட்கறான். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ சரி அப்ப வெஸ்ட் சைடு நாங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு மத்தவங்க கிளம்புறாங்க. சரி நம்ம ஹீரோவா அவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்குறான். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இப்ப நாக்கர்ஸ்லாம் வரவோ எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தண்ணி ஃபுல்லா பாய்சன் ஆயிருக்குன்னா நான் அந்த மவுண்டன்ஸ் ரிவர் எல்லாத்தையுமே திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்க எதுவும் ஹெல்ப் பண்ணணுமான்னு அவங்க கேட்கறாங்க. உங்க உயிரை கொடுத்து இந்த ரோப்பை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, கனெக்ஷன் கட் ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த சின்ன பொண்ணு ஃபூஷியங்க அவங்கிட்ட நான் போகணும் ஃபூஷியங்கன்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லவும் ஃபூஷியா அதை அந்த இம்மார்டல் பாயோட நேம் ஆச்சேன்னு வைஃப் சொல்றாங்க. நல்ல தண்ணி இல்லங்கிறதுனால சாப்பாடு எதுவும் இவங்களால செய்ய முடியல. ஆப்பிளையோ பிரெட்டையோ கொடுக்கலான்னு போய் பார்த்தா மார்ச் அதுக்குள்ள வெளியே போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு தண்ணியில் நின்று அவனோட ரூட்ஸை பரப்பி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீ, நம்ம ரொம்ப நேரமா எப்படியே நின்றுட்டு இருக்கோம், சும்மா நிற்கிறது சரிதானே நாங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் பொண்ணு கேட்கவும் தப்பா எதுவும் நடக்கலனாலே நம்ம கரெக்டான வேலையை தானே பாக்குறோம்னு அர்த்தம் அப்படின்னு காமோ சொல்றான். நான் கான்சென்ட்ரேட் பண்ண இன்னும் நல்ல ரூட்ஸை ஃபாஸ்டா பரப்ப முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தூரத்துல நடக்கிற அட்டாக் அது நீதான் சண்டை போட்டுட்டு இருக்கியான்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்றான். மழை பெய்ய ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் ரெஸ்ட் எடுக்க ஒரு டென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறான். ஒரு வாரம் இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தன் ஜாலியா உட்காரவும் இது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல, நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீயும் ரெஸ்ட் எடுக்கவா நம்ம ஹீரோவை காம கூப்பிடுவோம். நம்ம ஹீரோவும் வாரான். நம்ம ஹீரோவோட மூக்குல இருந்து ரத்தமா வருது. அவனை தொடாதீங்க, ஃபோஷி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இப்படிதான் ஆகும், ஃபோஷி இப்ப ரொம்ப ஹை கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு காமோ சொல்றான். நம்ம ஹீரோவை இப்ப எல்லா இடத்துலயும் என்னென்ன நடந்துட்டு இருக்கா அப்படிங்கறதையும் பாக்குறான். வெஸ்ட் கேட் பக்கம் நாக்கர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு நாக்கர்ஸ் வந்து செவத்து மேல ஏறி மேல வந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். டக்கு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற வேற ஒரு பாடியில டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அந்த நாக்கர்ஸையும் கொண்டுதான் ஃபூஷி என்ன இந்த பக்கம் பான் கேட்கவும் ஒரு நாக்கர் செவத்து மேல ஏறி வந்துட்டு இருந்துச்சு. என் சைடு எல்லாம் ஓகே தான், இங்க எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இருட்ட ஆரம்பிச்சுட்டு நெருப்ப ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு மெசர் சொல்லவும் நெருப்ப வச்சு இப்ப நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருக்கான். வேற பாடிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு மெசர் வந்து சொல்லவும் இல்ல இவன் என்ன அசைஞ்சிட்டு இருக்கான், நம்ம எல்லா பாரத்தையும் ஃபூஷி மலையை போட்டதுனால அவன் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான், பாருங்க அந்த செவரெல்லாம் திரும்ப ஹீலிங் ஆகாம தான் இருக்கு அப்படின்னு கொஹாக்கு சொல்றான். நாக்கர்ஸ் வர இன்னும் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோ இப்ப மயங்கி விழுந்துட்டான். நம்ம ஹீரோ எந்திக்கிற வரைக்கும் இவங்க எல்லாரும் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பான நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண வரவும் ஜஸ்ட் மிஸ்ல கை காப்பாத்துறான். நாக்கர்ஸ்லாம் இப்ப சோல்ஜர்ஸோட பாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹைரோ எக்ஸ்ப்ளோடிங் ஆரோஸை வச்சு அட்டாக் பண்றான். எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு பான் யோசிக்கவும் எக்கோ அவளோட முடியா அறுத்துட்டு ஆர்மர் போட்டுட்டு ஃபைட் பண்ண ரெடி ஆகுறா. எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரிஞ்சு நம்ம எதுவோ பண்ண போறது இல்ல, நமக்கு தெரிஞ்ச
தெரிஞ்சது ஃபைட் தான், அதை பண்ணுவோம் அப்படின்னு மெசார் சொல்றான். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே களத்துல இறங்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண் முழிச்சு பாக்குறான். எக்கோ தான் நின்று நம்ம ஹீரோவோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா. எக்கோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கும் போது பார்த்தா கைரோவோட அந்த பல்செட் அங்க கிடக்கு. நம்ம ஹீரோவே சென்ஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் என்ன நடக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறான். நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. இங்க கொஹாக்கோ நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஒருத்தனை கொல்றான். ஓ ஃபூஷி எந்திரிச்சிட்டியா, நீ ஓகே தானே அப்படின்னு கொஹாக்கோ கேட்கவும் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் ஆகல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பான் பிரின்சஸ் கிட்ட போயிட்டு சிச்சுவேஷனை ரிப்போர்ட் பண்றதுக்காக போயிருக்கான் அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும் மத்தவங்க எங்க நம்ம ஹீரோ கேட்டுட்டு கண்ணாடி முன்னாடி போய் செக் பண்ணி பாக்குறான். காய், ஹைரோ, மெசார் 3 பேர் உருவத்துக்குமே நம்ம ஹீரோ மாறும்போதே புரிஞ்சுக்கிட்டான். அவங்க 3 பேருமே இறந்துட்டாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க ஜஸ்ட் ஹியூமன்ஸ் தானே, கவலைப்படாத, நான் கடைசி வரை அவன் கூட இருப்பேன்னு கொஹாக்கோ சொல்லவும் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொஹாக்கோ நீ காமு கூட போய் ஹெல்ப் பண்ணு. அண்ட் எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கொஹாக்கோ உடம்புக்குள்ளயும் நாக்கர்ஸ் இருக்கு, ஆனா அவன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பான் சொல்லவோ நாக்கர்ஸ் பொசஸ் பண்ணி இவன் இன்னும் கான்சியஸோட இருக்கானா. உண்மையிலேயே ஆச்சரியம் தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா எல்லாருமே கொஹாக்கோ மாதிரி கிடையாது. சோ மத்தவங்க பொசஸ் பண்ணதை பாத்தீங்கன்னா அவங்கள நீங்க தயங்காம கொன்றுங்க அப்படின்னு பான் சொல்லவும் மத்தவங்களும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. ஃபோஷி இறந்து போன அந்த 3 பேரையும் மறந்துடாத, அவங்கள நீ ஞாபகம் வச்சுக்கோ, அவங்களோட காப்பி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பான் சொல்றான். அந்த 3 பேர் பாடியவும் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி அதோட ஷெல் கூட நம்ம ஹீரோ கனெக்ட் ஆகி இருக்கிறான். இவங்க 3 பேர் எப்படி இறந்து போனாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எக்கோ அவளோட கிளே பாட்டை வச்சு நம்ம ஹீரோக்கு காமிக்க ட்ரை பண்றா. நம்ம ஹீரோ மயங்கினதுக்கு அப்புறமா எல்லாருமே ஃபைட் பண்றதுக்காக போறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே ஓகேவா தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே ஈஸியா நாக்கர்ஸை கொண்டுட்டு இருக்காங்க. கொஹாக்கோட ஆர்ம்ஸுமே ஹெல்ப் பண்ணுது. கொஹாக்கோ கையில இருக்கிற நாக்கர்ஸை வச்சு ஃபைட் பண்றதை பார்த்துட்டு சில பேர் அவனை பார்த்து பயப்படுறாங்க. அவன் நம்மால் தான் கவலைப்படாதீங்கன்னு மெசார் சொல்றான். அப்ப அவன் கழுத்துல ஏதோ ஒன்று குத்துது. கீழே சில பிரச்சனை இருக்குன்னு தெரியுமோ காய் அந்த இடத்துல போய் ஃபைட் பண்றான் அப்படின்னு போறான். நாக்கர்ஸோட ரோட் மெசார் கழுத்துக்குள்ள இருக்கு. என்ன இல விடாது அப்படின்னு நம்ம அதை பிடிச்சி இழுக்கிறான். கீழே நின்றுட்டு இருந்த காயும் கைராவோ இறந்து போறாங்க. மெசார் உடம்புக்குள்ள நாக்கர்ஸ் போனதுனால கொஹாக்கோ அவனை கொலை பண்றான். வழியில இருந்து நான் உனக்கு விடுதலை கொடுக்கேன், கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு கொஹாக்கோ சொல்றான். இது இன்னும் முடியலன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு எல்லாத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல இருக்கான். எல்லாத்தையும் போயிட்டு ஃபாஸ்டா வெட்ட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் மயங்கி இருந்த கேப்லயே எல்லா சிச்சுவேஷனும் கைய மீறி போயிடுச்சு. எவ்வளவு நாக்கர்ஸ் இருக்குதுன்னு தெரியல. ஆனா எல்லா நாக்கர்ஸையும் கொன்னா மட்டும்தான் நம்ம ஹீரோவால எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அதுங்களும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. நிறைய பேரை நம்ம ஹீரோ ஆல்ரெடி இழந்துட்டான். மார்ச் வேற நம்ம ஹீரோவை தேடி உயிரோட வந்துட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.